திருநாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியுக தெய்வம் காஞ்சிமா அந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு சந்திரா இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகட்டுமா, சந்திரா இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போகட்டுமா. இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் பெரியவரோட அனுகிரகத்தில் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். எல்லா எபிசோடுக்கும் இருக்குது. அது இல்லாமல் தலைப்பு அப்படிங்கிறது நம்ம ஒரு கேட்சியாக ஆரம்பித்தோம், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. அது போயிட்டே இருக்குது. இப்போது நம்ம ஒரு சேனலில் தான் அது மாதிரி முதல்ல ஆரம்பிச்சிது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை முடிகொண்டான் ஸ்ரீ அப்பாசுவாமி ஐயரோட ரெண்டாவது பிள்ளை ஸ்ரீ விஸ்வநாத ஐயர் அவரோட பொண்ணு ஸ்ரீமதி சந்திரா அப்படிங்கிறவளோட ஒரு அனுபவம். இவளுடைய அனுபவங்கள் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துன்னு தான் வந்துட்டுருக்கோம். இந்த சந்திரா இது வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். என்ன பார்த்து பெரியவா நிறைய என்னென்ன பண்ணணுமே எல்லாமே பண்ணிவிட்டு கைலாசத்துக்கு இருக்கார் கைலாசத்தில் இன்னும் இருக்கார். இவளுக்கு ஏற்பட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். ஆனால் பக்தின்னா என்னன்னு தெரியாதவளுக்கு இப்போ இந்த இன்சிடெண்ட்டை நம்ம சொல்லின்னு இருக்கோம். அவள் சொல்கிறா, அதை தான் நான் சொல்கிறேன். நான் எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேன், மாற்றி அதை தான் சொல்கிறோம். ஆனாலும் இந்த பக்தினா என்னன்னு தெரியாதவாளுக்கு கிலோ என்ன விலைன்னு கேட்குறவாள்லாம் இந்த அனுபவத்தை கேட்டுட்டு இது என்னப்பா ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாள். இது ஒன்றுமே கிடையாது, ஏன்னோ அதை பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாள். ஆனால் யாருக்கு அந்த ஒரு மனசுக்குள்ள ஆத்மார்த்தமான ஒரு பக்தி மகாபிரிவா மேலே இருக்கோ, அந்த மகாபிரிவா கண்டுபிடிச்சி யார் இருந்தாலும் ஒருத்தருக்கு இருக்க வா குடும்பத்தில் இன்னொருத்தருக்கு இருக்குன்னா அவகிட்ட என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதை பண்ண வச்சுடுறார். அதுக்கு முன்னாடியே இன்னொருத்தரை பண்ண வச்சுடுறார். இந்த மாதிரியான ஒரு லிங்க்கெலாம் ரொம்ப நல்லா பெரியவா பண்ணியிருக்கா. அது மாதிரி நிறைய அனுபவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்குற அனுபவம் இதை பக்தி இல்லாதவா கோயின்சிடென்ஸ் அப்படின்ட்டுருவான். ஏதோ இப்படி பண்ணால் ஆனால் ஏதோ கோயின்சிடென்ஸ் மாதிரி நடந்துருது அப்படின்னு சொல்லி அவள் சயின்ஸ் படி போயிடுவான். ஆனால் அந்த சயின்ஸுக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடியது நம்ம மகாபெரிவா அப்படிங்கிறது அவளுடைய புத்திக்கு அது தெரியாது. அது நம்மளுடைய தப்பு இல்லை. பெரியவா பரமேஸ்வரன் தெரிஞ்சால் தானே அவள் இதெல்லாம் நினைக்க போகிறான். இவருடைய இந்த ஸ்ரீமதி சந்திராவோட அண்ணா அப்போ தான் அவருக்கு இங்கே ஒரு வேலையில் இருந்தார் மெட்ராஸில். இப்போ அவருடைய ஆஃபீஸ்லேயே அவருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் கிருஷ்ணகிரிக்கு போகிற மாதிரி வருது. அவர் மட்டும் போகிறார், கல்யாணம் அவருக்கு ஆகலை. அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் இது. அப்போது அவருக்கு தேவையான இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு வீட்டில் இது மாதிரி பொறுப்பான அவருடைய தங்கை எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கிறா. எல்லாத்தையும் அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸு என்னென்ன அவர் யூஸ் பண்ணுவாரோ அது எல்லாத்தையும் புக்ஸு அது இது என்னதோ எல்லாமே எடுத்து வைக்கிறான். ஆஃபீஸ் ஐட்டங்கள் இங்கேருந்து அவர் அங்கே போகிறார்லே ஆஃபீஸுக்கு, அதனால் அதெல்லாம் எல்லாமே அவள் பேக் பண்ணுறது அந்த பொண்ணு தான் சந்திராங்கிற ஸ்ரீமதி சந்திரா தான் பண்ணியிருக்கா. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டா. இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னு அவள் நினச்சுட்டா. நாளைக்கு கர்த்தால ஒரு அண்ணா கிளம்புறாரு, கிருஷ்ணகிரி கிளம்பி போகிறார் மெட்ராஸ்லேருந்து அப்படின்னு. அப்போ கார்த்தால அவர் அண்ணா வேறு ஒரு ரூமில் படுத்துப்பார் போல இருக்குது. அப்பா அம்மா எங்கே படுத்துக்கிறான்னு தெரியல. இவா வேற ஒரு ரூமில் படுத்துப்பாளாம். அப்போ கருத்தால் தூங்கி எழுந்த உடனே திடீர்னு ஸ்ட்ரைக்காக இருக்கு. அண்ணா ஊருக்கு போகிறாரு. சிச்சோ நம்ம மகாபிரிவரோட ஒரு திருவுருவப்படம் ஃபோட்டோன்னு சொல்லக்கூடாது, திருவுருவப்படத்தை நம்ம அண்ணாவுக்கு கொடுக்கலையே, அந்த ஊரில் போய்
ஒரு மகாபெரிவா ஊனுமே மகாபெரிவா வச்சுட்டு நம்ம தினமும் பூஜை பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ மகாபெரிவா இதோ பக்கத்துலேயே விஸ்வரூபத்தில் இருக்கார், சிலா ரூபத்தில் இருக்கார். இந்த மாதிரி இருக்கணுமே, கையில் வச்சுட்டு இருக்கணும். அண்ணா போகும்போது அவன் கொண்டு போகணுமே அப்படின்னு இவளுக்கு தூங்கி எழுந்தவொடனே ஞாபகம் வந்துடுது. அந்த தூங்கி எழுந்து பல்ல கூட தேய்க்கலை. பார்த்தா ஒரு கையில் ஒரு மகாபெரிவருடைய ஒரு திருவுருவப் படம் ஃபோட்டோ அதை எடுத்துட்டு ஓடி அண்ணா இருக்க இடத்துக்கு போயிருக்கா. அண்ணா இருக்க ரூமுக்கு அண்ணா வந்து அதுக்குள்ளேயும் எழுந்துட்டு அவர் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கார் போல இருக்கு. அவர்கிட்ட போய் இந்த ஃபோட்டோவை காமிச்சு, இந்த திருவுருவப்படத்தை காமிச்சு, அண்ணா இந்த படத்தை கொண்டு போறியான்னு இவ கேட்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, அதே இன்னொரு இது வந்து அங்கே இருக்குது போல இருக்குது, திருவுருவப்படம் ஒன்று அங்கே எங்கேயோ இருந்திருக்கு, அந்த ரூமில் இருந்திருக்கோ வேறு ஏதாவது அவர் எடுத்து வச்சுட்டுருக்கார். அதை நம்ம கொண்டு போகிறோன்னு தெரியணும், வாக்கு சொல்லணும். அதுவும் எல்லாமே இவள் கவலைப்படுவாள்ல சந்திரா. போனவுடனே இந்த மாதிரி இருக்குவாங்க, போனவுடனே கொண்டு போகலையா அப்படின்னு நினைக்க போகிறான். அதனால் அது சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாரு, அண்ணா சந்திரா இந்த ஃபோட்டோவை நான் எடுத்துன்னு போகட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கார். அப்போது இது என்னன்னு சொல்ல முடியும்? இவ கேட்குறதுக்கு முன்னாடி அவர் பதில் சொல்கிறார் அப்படின்னா, இது சந்திராக்கிட்டேயும் பிரிவாக தான் இருக்கார். அவங்க ஒரு அண்ணாக்கிட்டேயும், சந்திராவோட அண்ணாக்கிட்டேயும் மகாபிரிவாக தான் இருக்கார். ரெண்டு பேருமே அந்த மாதிரியே பக்தியில் இருக்கும்போது அது எது போட்டி வருது, நான் என்னோடய பக்தி பெருசா அவனோட பக்தி பெருசான்ற மாதிரி தான் அப்படி போயின்னு இருக்கு. பெரியவா வந்து அந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் நிறைய பண்ணியிருக்கார். கிளம்பி போய் அந்த ஃபோட்டோவை காமிச்சு இதை எடுத்துன்னு போறியான்னு கேட்குறதுக்கு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா சொல்கிறார், இந்த நான் மகாபிரியா ஃபோட்டோவை எடுத்துன்னு போகட்டுமா அப்படின்னு அவர் கேட்குறா. அப்படின்னா இதை அவள் சொல்கிறா, இதை இது வந்து அவளுடைய வார்த்தை. ஸ்ரீமதி சந்திரா சொல்கிறா, இதுலேருந்து நமக்கு ஒன்று புரியணும், மகாபிரிவாளை சர்வேஸ்வரன் அப்படின்னு நம்பின வாழ்க்கெல்லாம் அவள் கூடவே இருக்கா அப்படின்னு சொல்கிறா. அது கரெக்டு தான். அதனால் அது ஒரு நடக்கிறது அதை எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறா. அங்கே அவர் அதை வச்சு நிற்கிறார். அப்படின்னா இது சாதாரணமாக கோயின்சிடென்ஸ்னு சொல்லி நம்ம தப்பிச்சு போயிட முடியாது. பெரியவாளை நம்புறவாளுக்குன்னா அதெல்லாம் தெரியும், மற்ற பேருக்கு இதெல்லாம் புரிய வாய்ப்பு இல்லை. ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிய பாதமேஸ்வரம்.